கஸ்டமர்ஸ்க்கு நான் குறைஞ்சபட்ச விலையில பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் மாதிரி பண்ணி அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா ஆஸ் எ பில்டர் அவங்க கஸ்டமர்கிட்ட போய் இந்த இன்டீரியர் கான்ட்ராக்டர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ கட்டுமானத்துறை நிறுவனங்களோட போய் இந்த இன்டீரியர் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணார்னா அவருக்கு வளர்ச்சி இருக்கும், வேலை வாய்ப்புகள் நல்லா. ஆமாம், அண்ட் ஏற்கனவே இது நடந்துட்டு தான் இருக்கு. இது ரொம்ப புதுசாக பண்ண போகிற ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. பல இடங்களை செஞ்சுட்டு பல இடத்த செஞ்சுட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே இந்த மாதிரி இவங்களே வந்து அவுட் சோர்ஸ் கான்ட்ராக்டர்ஸை வச்சு அவங்களே ஆஃபர் பண்ணுறதும் நிறைய நடக்குது. இன்னொரு நேரம் இருக்கேன். வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். சார், இங்க நான் ஜெயபாலன் ரெடில்ஸ் வந்து பேசுறோம். சொல்லுங்க ஜெயபாலன். ஒன்றும் இல்லை சார், இது இந்த இண்டஸ்ட்ரி வந்து நான் வந்து வேற ஃபீல்டில் இருக்கேன். இண்டஸ்ட்ரியில் நான் வரங்க பாருங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு. சரியா. இதில் வந்து லேபர் அன்ஸ்கில்டு லேபர் இங்க லோக்கல்ல ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்போ இது எந்த விதத்துல நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து வர்றவங்களை வந்து என்ஜிஓஸ் டைரக்ட் பண்ணி மிஸ்டைரக்ட் பண்ணி அவங்களாம் வந்து பாண்டட் லேபர் இப்படி எல்லாம் ஒரு இஷ்யூஸ் கொண்டு வராங்க. நீங்க கட்டுமானத்துறையில ரொம்ப ஹைலி டெவலப்பிங்கா இருக்கு. எல்லாமே அதர் ஸ்டேட் பீப்புள் தான், அன்ஆர்கனைஸ்டு லேபர் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, அந்த என்ஜிஓஸ்ன்ற ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க எப்படி கிளியர் பண்ண முடியும் கட்டுமானத்துறையில? அது நீங்க அதை கரெக்ட் பண்ண முடியுமா உங்களால? இண்டஸ்ட்ரியில இது ஒரு கேள்வி. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது அன்ஸ்கில்ட் லேபரை பத்தி நீங்க கேக்குறீங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுக்கான பிரச்சனை பத்தி. உங்களுடைய வேற என்ன கேள்வி இருக்கு? வேற என்ன, பில்டிங் எங்க இண்டஸ்ட்ரி வேற ஸ்கிச்சா என்னுடைய வேற இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த இண்டஸ்ட்ரி வரலாம்னு நினைக்கிறேன். அதனால உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் இருந்துன்னா நான் we can. ஓகே, உங்களுக்கு இந்த துறையில வரணுன்ற ஒரு நாட்டத்தினால இத பத்தி நீங்க குறிப்பா யோசிச்சிருக்கீங்க. சரி சார், நீங்க அதாவது ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் அவர் பார்த்துருக்காரு. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு ஆசைப்படுறாரு. புரியுது. அன்ஸ்கில்டு நீங்கள் முதலே சொன்னீங்க இல்லையா, 90% வந்து ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர் வந்து எல்லாமே சேர்த்து 90%, 10% மேனேஜ்மெண்ட். கரெக்ட். அன்ஸ்கில்டு லேபரும் தேவைப்படுது. கரெக்ட். அவங்களே சில பிரச்சனைகள் இருக்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு. அதை பற்றி அவர் கேட்குறாரு. சார், இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, இப்போ வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ் எங்கள் லேபர்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி சப்ளை பண்ணுவாங்க. இப்போ எங்கள் சைட்லேருந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு ஒன்று இருக்குது சார். அன்ஸ்கில்டு லேபராக வராங்கிறதுனால நம்ம சைட்டில் நின்று 500 பேர் 600 பேர் வேலை செய்கிறாங்க. பட் அவங்களுக்கான பேசிக் நெசசிட்டி என்ன, பேசிக் கம்யூனிட்டிஸ் என்ன, ஒரு பேசிக் ஷெல்டர், கம்ஃபர்டபுள் ஷெல்டர், நல்ல ஒரு க்ளீன் வாட்டர், கம்ஃபர்டபுள் சேஃப்டி ஃபார் சானிடேஷன், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் எப்போவுமே முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம். இது இண்டஸ்ட்ரியில் ஒரு கண்ட்ரோல்டாக ரெகுலேட்டடாக இல்லை, பட் கான்ஷியன்ஸோட ஆப்ரேட் பண்ணுற எந்த பில்டர்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது இல்லாமல் அந்த முக்கியமான விஷயம் என்ன சார், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக்குன்னு ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். பேசிக்கலி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்ன்றது இந்த இண்டஸ்ட்ரியில் ரிஸ்க் லெவல்ஸ் ஆர் ஹையர். ஒர்க் பண்ணும்போது நிறைய சைட்ஸில் வந்து மிஸ்ஹாப்ஸ் நடக்கிறது, அதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து தோ தேர் ஒன்லி அட் 400 rupees per day kind of லேபர். எங்களோட கான்ஷியன்ஸ் படி எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணோம், அந்த ஹெல்மெட்ஸ், நெட்ஸ், அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வாட் எவர் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். இதுக்குன்னு பெரிய சைட்ஸ் பண்ணோம்னா 2 இல்லை 3 சேஃப்டி இன்ஜினியர்ஸ் வரைக்கும் நாங்கள் போடுறோம். இது கான்ஷியஸாக வெறும் அந்த சேஃப்டியை மானிட்டர் பண்ணுறதுக்காக, எப்போ சேஃப்டி நார்ம்ஸ்லேருந்து டீவியேட் பண்ணாங்களோ உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்காக. இதை மாதிரியெல்லாம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறோம். பட் மற்றபடி இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்னு வரும்போது அது அந்த லேபர் கான்ட்ராக்டருக்கு அடியில் வருமே தவிர நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறனால அது எங்களுக்கு வராது. பட் ஒரு சோஷியல் கான்ஷியன்ஸோட அண்ட் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி 2-3 சைட்டில் என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த ஆர்கனைஸ் லேபர் கான்ட்ராக்டர்ஸோட அந்த சின்ன பசங்க குழந்தைங்க இருக்கு இல்லையா, அங்கே அவங்கள வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்கூலில், ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு நிறுவனமாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்கிறீங்க, அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களும் செய்யணும் சார். பட் இது என்ன ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இது ரெகுலேட்டடா எதுவும் இல்லை. அவர் கேட்கறது வந்து அவரோட எண்ணம் கண்டிப்பாக உண்மையான எண்ணம். ஏன்னா வந்து இது ரெகுலேட்டடா இருந்ததுன்னா, ஏன்னா அவங்கள நம்மள போய் வராங்க வேலை செய்யன்ற போது அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் நெசசிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தாகணும். அது ரெகுலேட்டடா இருந்தாலும் எல்லாரும் செய்யறது இல்லை அப்படின்றது ஒரு வருத்தத்தக்க விஷயம். தொலைநோக்கோட தான் அவர் பார்த்திருக்காரு. அவருடைய கன்சர்ன் நியாயமான கன்சர்ன். கண்டிப்பா இந்த துறைக்கு வரும்போது அவர் மூலமாகவும் பல மாற்றங்கள் செய்யறதுக்கு கண்டிப்பா சார், கண்டிப்பா என்ன பத்திரிக்கை சோஷியல் கான்ஷியன்ஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கணும் சார். ஆக்சுவலி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்சல்யூட்லி. தொடர்ந்து பேசுவோம், ஒரு சிறிய இடைவேளை இருக்கு. சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடரும். இணைந்திருங்கள். ஆறுபடை வேல் முருகா வா வா வா, அவனுக்கு வாத்தியாரே வா வா வா, தந்தவனே வா வா, வென்றவனே வா வா வா, அவனுக்கு அரோகரா குமரா, அரோகரா முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நம்மள ஒருத்தன்
மனித வெடிகுண்டா மாறணும். முதல்ல மனுஷனா மாறுங்கடா, அப்புறம் வெடிகுண்டா மாறலாம். யாரு? மாப்பிள்ளை. வழங்குகிறோம் எலக்ட்ரோலக்ஸ் ஏர் கண்டிஷனர்ஸ் இன்டர்சேஞ்சபிள் கலர் பேனல்களுடன். எலக்ட்ரோலக்ஸுடன் இப்பொழுது நீங்கள் மேலும் பரவசமடைவீர்கள். சார், டிரைவர் வரலன்னு கவலையா? இன்னையா வெயிட்டிங்? ஜஸ்ட் கால் 60605454. டாப் 4 கால் டிரைவர்ஸ். 1 hourல உங்க காருக்கு டிரைவர் ரெடி. லோக்கலா, அவுட் ஸ்டேஷனா, எங்க போகணும்? ஜஸ்ட் கால் பண்ணுங்க 60605454. டாப் 4 சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், ட்ரிவேண்ட்ரம், கோயம்புத்தூர். எனிவேர், எனி டைம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. It knows when a room is empty. It senses the level of activity. It even detects presence. Katrina, how did you know? Introducing the new Panasonic Inverter AC with EcoNavi. Real star. Real brains. Panasonic. Ideas for life. நீங்கள் தினமும் சோர்வடைவதால் உங்கள் உடல் சூடு அதிகரிக்கும். ஆயுர்வேதம் பரிந்துரைக்கும் பாராஷூட் அட்வான்ஸ் கூலிங் ஆயில். இதில் உள்ள கூலிங் மூலிகைகள் மற்றும் தேங்காய் எண்ணெய் கலவை மசாஜால் நீங்கள் இருக்கலாம் உள்ளிருந்தே 100% கூல். Daikin, world's leading air conditioners with love from Japan. தலைவலி, தூக்கமின்மை, சோர்வு, டென்ஷனை மறந்துருங்க. நவரத்ன ஆயில். இட்ஸ் சில் சில், கூல் கூல். வீட்டினுள்ளேயே வைரஸ் இருந்தால் சுவர்களால் என்ன பயன்? வாங்கி வாருங்கள் சாம்சங் ஏசி. இதன் வைரஸ் டாக்டர் எல்லா பயங்கரமான வைரஸிடம் இருந்தும் பாதுகாக்கிறது. H1N1 இருந்தும் கூட. சாம்சங் ஏசி இப்போது ஒவ்வொரு வீடும் வைரஸ் ஃப்ரீ. டைஜீன் அசிடிட்டி மற்றும் அதனால் ஏற்படும் அஜீரணத்திற்கு உடனடி ஆற்றல் காட்டி நிவாரணம் தரும். அசிடிட்டிக்கான நம்பர் 1 ஆன்டாசிட் டைஜீன். டைஜீனின் சிறப்பம்சம் டாக்டர்களின் விசுவாசம். லேடிஸ் ஃபேரஸ் கிரீம் போடுற. நாளைக்கு நெயில் பாலிஷ், அதுக்கு அடுத்த நாள் லிப்ஸ்டிக்கா. பைவான் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் போடுங்க. இமாமி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமில் மட்டுமே உள்ள அமெரிக்கன் லுமினோ பெப்டைட் ஆண்களுக்கான எந்த ஒரு சாதாரண ஃபேர்னஸ் கிரீமையும் விட அதிக ஆற்றல் மிக்கது, அதிவேகமானது. இமாமி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் உலகின் நம்பர் 1 ஃபேர்னஸ் கிரீம் ஆண்களுக்காக. வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கட்டுமான துறையிலே வேலை வாய்ப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 42059292. வணக்கம், வர்த்தக உலகம். வணக்கம் சார். சொல்லுங்க. ஈரோட்லேருந்து பேசுகிறேன் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. சார், எங்கள் டாக்டர் வந்து 3வது வருஷம் இப்போ முடிக்க போகிறாங்க. சரியா. சிவில் இன்ஜினியரிங் இப்போ 93-94% மார்க் வச்சுருக்காங்க. நல்லதுங்க. சரிங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டில் லேடிஸுக்கு என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரி ஒர்க்கு? அவங்க காலேஜ் நல்ல ரேங்கிங்கான காலேஜ் தான் படிக்கிறாங்க ஈரோட்டில். நல்லது. இருந்தாலும் வந்து அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அந்த அளவுக்கு கம்பெனிங்க யாரும் வர்றதில்ல. வெளி காலேஜில் போய் தான் செலெக்ஷன் ஆகுறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க ஃபுல்லாக அவங்க கிளாஸ் 30 பேர் படிக்கிறாங்கன்னா 40 அவங்க அத்தனை பேரும் செலெக்ஷன் ஆக மாட்டாங்க. வேலை வாய்ப்பு எப்படி சார்? வெளியில போய் காலேஜ் முடிச்சுட்டு பிறகு எப்படி வேலை வாய்ப்பு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. கேள்விக்கு நன்றி. அதை தவிர பெண்களுக்கு பிஇ சிவில் முடிச்சவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புன்னு கேட்டீங்க பாருங்க. அது ஒரு பொதுவான கேள்வி, எல்லாருக்கும் பயனுள்ள கேள்வி. நிகழ்ச்சியை பாருங்க. சார், இப்போ இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு காலத்தில் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான டிமாண்டுன்றது மார்க்கெட் லோவாக இருந்த டைமில் ரொம்பவே கம்மியாக இருந்தது. பட் இப்போ 2004லேருந்து 2007-8 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 3 மடங்காக வளர்ந்துருச்சு. அந்த டைமில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெட்ராஸ்ன்ற ஒரு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எடுத்துனீங்கன்னா கூட வெறுமை இங்கேருந்து பில்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணாமல் நேஷனல் லெவல் பில்டர்ஸ், டிஎல்எஃப், பூர்வாங்கரா, ரஹேஜ், அந்த மாதிரி பெரிய லெவலில் பில்டர்ஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸே 7000 கோடி அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சென்னை மார்க்கெட்டே வளர்ந்துட்டு வருது. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் வந்து சிவில் லைன் இனிமேல் ரொம்ப ஹை டிமாண்டில் தான் சார் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிப்பாக 15 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக டிமாண்டாக இருக்கும். இன்டர்மீடியன்ட் ஸ்லம்ஸ் இருக்கலாம், இன்டர்மீடியட்டாக மார்க்கெட்டு குறையலாம், மார்க்கெட் இறங்கலாம், அது வேறு. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் டு ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ், பிஇ சிவில் ஆகட்டும், எம்இ சிவில் இல்லை எம்டெக் சிவில், அந்த மாதிரி என்ன மாதிரி படிப்பு படிச்சிருந்தாலும் அந்த டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது.
இப்போ